பாட வந்திருக்கும் அவையோரே. தலைவர்களே, அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, சிறப்பு அதிதிகளே, மேலும் பார்வையாளர்களே, போதும் போதும் லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. மேட்டருக்கு வாங்க. ஆமா, முதல்ல சலாத்து சொல்லுவோம். சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சலாம் அலைக்கும். சரி சரி சகோதரிகளே, அவையோர்களை முன்மை வரவேற்று விடுங்கள். நல்ல பாடம் நடந்தேக்குமே. சகலன் அவையோரே, அகலன் சகலன் அவையோரே, ஆரியாயும் சோலையிலே அருளிடும் இனிய விழாவிலே அருளிடும் எங்கள் அவையோரே. வருக வருகவே வருகவே, வருக வருகவே வருகவே. சரி தலைவி, இதற்காக ஒன்று கூறியிருக்கிறீர்கள். அதுதானே நாம் இன்று எதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பா முத்தாக்கிய நாளா? அடச்சன், அது இல்ல. இன்னைக்கு எங்கட அன்புலு அகதியாவுல பரிசளிப்பு விழா நடைபெறுதல்லவா? அதுல கடந்து சென்ற முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை பத்தி பேச வந்திருக்கோம். முஹர்ரம் மாதமா? இது என்ன மாதம்? புது மாதமா இருக்கு. நம்முடைய புது வருடம் நியூ இயர் தானே. நியூ இயர் என்பது ஆங்கிலேயரின் புது வருடம். எங்களுடைய புது வருடம் முஹர்ரம் தானே சகோதரியே. ஓ, முஹர்ரம் மாதத்துனா முதல் பிறையை கண்டா இஸ்லாமிய புது வருடத்தை ஆரம்பிக்கும். அது பாட்டை எடுத்து விடுவதே சகோதரியே. பிறையே முஹர்ரம் பிறையே பார்த்தாயா, பொன்மாலை அந்திவானத்தில் பூத்ததை பார்த்தாயா, பொன்மாலை அந்திவானத்தில் பூத்ததை பார்த்தாயா. ஆயிரம் சிறப்புகள் உண்டு, அதை சொல்வோம் நாம் இங்கிருந்து. காலையில் வேந்த மாதம் அதுவே எங்கள் முஹர்ரம். பிறையே அந்திவானத்தில் பூக்க பார்த்தாயா, முஹர்ரம் பிறையே அந்திவானத்தில் பூக்க பார்த்தாயா. என்ன இங்கு சகோதரிகள் அமைதியாக இருக்கின்றீர்கள்? ஆமா, நீங்கள் எதை பற்றி பேச போகிறீர்கள்? ஆமா சகோதரியே, நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்? நாங்கள் தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாதம் என்னவென்று தெரியுமா? 9ஆம் மாதம் தானே. அது இல்ல போல சகோதரி, ஏதோ சொல்ல வருகிறார். அப்படியா? நம்ம தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாதம் 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் தானே. நாங்கள் தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாதம் 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் தான். ஆனால் அது இஸ்லாமிய மாதத்தில் ரபியுல் அவல் மாதம். அதில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது சகோதரியே? கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனி உதித்த அருட்கொடையாய் மலராய் கோவில் உதித்த மலரே. பேரை சொல்வதற்கு நான் தகுதி வந்துவிட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு கவிதையில் தூங்கிவிட்டேன். பேரை சொல்வதற்கு நான் தகுதி வந்துவிட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு கவிதையில் தூங்கிவிட்டேன். ஓ, இந்த மாதத்துல தானே முகமது அவங்க பிறந்தாங்க. ஆமா, இப்படித்தான் முஹர்ரம் மாதத்திலும் பல சிறப்புகள் உண்டு. அப்படியா? என்ன சிறப்பு உள்ளன? இம்மாதத்தில் தானே நாம் ஆஷ்ராதாசியான நோன்பு நோக்கின்றோம். இன்னும் பல சிறப்புகள் உள்ளன. மேலும் இந்த நாளில் தானே பிறவனாக்கள் மிகுந்து கடை மூடப்பட்டார்கள். அது மட்டுமா? பிறோனின் கொடுமையில் அகப்பட்ட மக்களை அல்லாஹ் கடலை இரண்டாக பிளந்தது இம்மாதத்தில் தானே. அடடே, பரவாயில்ல. எங்களோட சகோதரிகளும் இது பற்றி தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த மாதத்துல நடந்திருந்தாலும் அதுலயும் ஒரு இருள் கொண்ட சம்பவம் இருக்கத்தான் செய்யுது. என்ன சகோதரியே கவலையாவது? அது என்ன சம்பவம்? சொல்லுங்கள் கேட்போம். கவியில் பாடவா என் கண்ணிரண்டும் கலங்கும் நிலையிலே முஹர்ரம் மாத சிறப்பை சொல்லவா என் மனதில் மருந்து மயிலே. கவியில் பாடவா என் கண்கள் ரெண்டும் கலங்கும் நிலையிலே
முகரமாத சிறப்பை சொல்லவா என் கண்கள் சேர்த்து மனிதமாயிலே. சரி சரி சகோதரிகளே, கவலைப்படாதீர்கள். இது போன்றுதான் உன் அக்ஸலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமோட வாழ்க்கையிலும் பல சில சோகமான சம்பவங்கள் காணத்தான் படுது. என்னது, நபி வாழ்க்கையில சோகமா? ஆமா, நபி அவங்க பிறகுக்கு முன்னுக்கே அவளோட அப்பா மரணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவளுக்கு 6 வயசா இருக்கும்போது அவளோட அம்மாவும் மரணிச்சிட்டாங்க. என்ன கவலையான தருணம் சகோதரியே. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு உம்மாவும் இல்லையா? ஆமா. கண்ணில் பூக்கின்ற நீரோடு நாமும் பாடல் பாடட்டுமா, சோகம் நிறைந்த நபியின் வாழ்வில் தாயை தேடட்டுமா. கண்ணில் பூக்கின்ற நீரோடு நாமும் பாடல் பாடட்டுமா, சோகம் நிறைந்த நபியின் வாழ்வில் தாயை தேடட்டுமா. நபியை கொண்டவே பிறப்பில் யாரும் இல்லையே, இறையின் உதிரை அவருக்கு பிள்ளையா, அவதாயும் இறையழைப்பை ஏற்றார். கண்ணில் மூக்கின்ற நீரோடு நாமும் பாடல் பாடட்டுமா, சோகம் நிறைந்த நபியின் வாழ்வில் தாயை தேடட்டுமா. என்ன சகோதரிகளே, சபையே சோகத்துல மூழ்கிட்டு. அட ஆமா தலைவி, எமது முகர்ரம் மாதத்தில் வேற என்ன சிறப்பு உள்ளது? அதுதானே, முஹர்ரம் மாதத்தில் வேற என்ன சிறப்பு நடைபெற்றது? இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. ஆமா சொன்னீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு அனுப்பப்பட்டதும் அவங்களோட தவா வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த மாதத்துலதான். அப்படி இருந்தால் தலைவியை யூனுஸ் நபி அவர்கள் மீனி வயிற்றிற்கு வெளியேறினாலும் இந்தாலே. ஓ, சரியா சொன்னீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கொடுங்கோலன் நம்ரூத் நெருப்பு கூட்டத்துல இருந்த போது அது அல்லாஹ் பூஞ்சோலையாக மாற்றியது இந்த மாதத்துலதான். கண்கள் நாம் அசை முசை வாழ்வே, அதில் சொல்கின்றேன் வந்து குரல் வீரே, பெரும் கற்பலாவில் கண்ட தியாக பாடமாகுமே, புனித தீரோரே தேரும் நீரே, புனித தீரோரே தேரும் நீரே. இரு கண்கள் நாம் அசை முசை வாழ்வே, அதை சொல்கின்றேன் வந்து குரல் வீரே, பெரும் கற்பலாவில் கண்ட தியாகம் பாடமாகுமே, புனித தீனோரே கேளும் நீரே, புனித தீனோரே கேளும் நீரே. சரி சரி சகோதரிகளே, முஹர்ரம் மாதத்துல பல சோகங்களையும் இருக்கத்தான் செய்யுது. அதைத்தான் கண்கலங்க வைத்துவிட்டீர்களே. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வை பற்றி கூறுங்களேன் சகோதரியே. நபி ஸல்லல்லாஹு தாய் தந்தை இல்லை என்று சொன்னீர்கள். அப்ப யார்கிட்ட வளர்ந்தாங்க? ஆமா, அவர்களுக்கு தாய் தந்தை இல்லைதான். அவங்களோட பாட்டனாட்ட தான் வளர்ந்தாங்க. அவங்க வளர்ச்சியே இவங்க ஒழுக்கமானவங்களா மந்தை மேற்படலாம் வளர்ந்தாங்க. நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்-அமீன், நம்பிக்கையாளர், அஸ்-சாதிக், உண்மையாளர் என்ற சிறப்பு பெயர். ஆமா, அது மட்டுமல்ல, அவங்க அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவும் இறுதி நபியாகவும் அறியப்பட்டாங்க. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே அல்லாஹ் அல்-குர்ஆனில் சொல்லினான். ஆமா, அது மட்டுமல்ல, ஐவேளை தொழுகையும் அவங்க அல்லாஹ்ட்ட பரிசா பெற்று எங்களுக்கு பரிசளித்தாங்க. என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே, உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அழகிடுமோ. என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே, உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அழகிடுமோ. சரி சரி, நாளை நாங்க விடைபெற நேரமே வந்துட்டு சகோதரியே. உண்மையில் முஹர்ரம் மற்றும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பல சிறப்புகள் உள்ளதுதான். ஆனா அதை தொடர்ந்து பேச நேரம் தான் போதாது. உண்மைதான், மனசே கவலையில் மூழ்கின்றது. கவலையும் கண்ணீரும் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி சரி, நாங்க இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். தற்போது விடைபெறுகிறோம்.
நிறைந்தோனே